ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எந்தெந்த கொஷின் படிக்கலாம், இல்லை எந்தெந்த லெசன் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அவங்களாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கொஷின் படித்தாலே இதுலேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த லெசனில் நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட் லாங்குவேஜ் அப்படிங்கிற லெசனில் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் நிறையவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. அதுவும் இந்த லெசன் வந்து ரொம்பவே ஈஸி, நீங்கள் டக்கு டக்குன்னு படிச்சிடலாம். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்தாலே போதும். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் தனியாக, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ரிப்பீட்டட் அப்படின்னு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொன்று குவார்ட்டர்லினா போன இயர் எடுத்திருக்க குவார்ட்டர்லி எக்ஸாமும் இருக்குது, அந்த கொஷினும் இருந்திருக்கு. ஸோ ஸ்டார் போட்டதெல்லாம் மெயினாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் இருக்க மெயினாக ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுட்டு அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. நான் ஸ்டார் போட்டது, அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட், அப்புறம் சைடில் போட்டிருக்க அந்த 3, 2 அப்படி இல்லாமல் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சைடில் நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் பேஜ் நம்பரோட சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் எல்லாமே கண்டிப்பாக இதில் படிச்சுக்கோங்க. ஸோ இதை அட்டன் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.